அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன பதிவில் சஜிதாவில் ஓதக்கூடிய துவாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு 2 துவா நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சில துவாக்களையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் அப்படின்றத நான் போன பதிவிலே சொல்லியிருப்பேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த துவா நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் மன்னிப்பாயாக. சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 483வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துவா நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜிதாவில் போது ஓதக்கூடிய துவாவாக ரசூல்லா நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் நம்ம என்ன பண்ணணும், சஜிதாவின் போது கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதற்கு நம்ம பண்ண வேண்டியது, இந்த பதிவை பார்த்து நீங்களும் முழுமையாக மனப்பாடம் செய்து அதை தொழுகையில் கடைபிடியுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள்.